ஒரு பொய்யிலிருந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மை ரெடியாகி ஷூலேஸ் கட்டுறதுக்குள்ள பொய் தான் ஊர் முழுக்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுது. 50 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சியில் தமிழகம் முன்னேறவே இல்லை. தொழில்துறை கவனிக்கப்படவே இல்லை. இலவசங்களை மட்டும்தானே கொண்டு வந்தாங்க. புதுசாக தொழில்துறையில் என்ன முன்னேற்றம் இருந்தது? இந்த மாதிரியான பொய்களை தொடர்ச்சியாக ஒரு கும்பல் பரப்பிக்கிட்டே வருது. உலகத்திலேயே பச்சை பொய் அப்படின்றதுக்கு நீங்கள் ஏதாவது உதாரணம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. 5 முறை தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தமிழகத்தை சமூக ரீதியாக மட்டும் முன்னேற்றலை, அரசியல் உரிமைகளை மட்டும் பெற்றுத்தரலை, பொருளாதார ரீதியாகவும் தமிழகத்தை வலுப்படுத்தின முதல்வர்களின் முதல்வர் அவர். கலைஞர்னா பராசக்திங்பாங்க, கலைஞர்னா வள்ளுவர் கோட்டோன்னு சொல்லுவாங்க, கலைஞர்னா தொல்காப்பிய பூங்கா அப்படின்பாங்க. மற்றும் ஒரு சில பேர் உன் இதயத்தை தந்திடன்னா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறையா பேருக்கு கலைஞருடைய கரகர குரல் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அவர் ஸ்டைலாக அந்த துண்டை தூக்கி போடுறது யாருனாலையும் மறக்கவே முடியாது. இதோ இவங்க கிட்ட தமிழகத்தில் கலைஞர் செய்த பொருளாதார வளர்ச்சி பற்றி கேட்டால் என்னென்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கலாமா? ஜிண்டால் யூனிவர்சிட்டி வெளியிடுற இந்தியாவோட பப்ளிக் பாலிசி ரிப்போர்ட்டில் ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு முதன்மையான மாநிலங்கள் பட்டியலில் ஒன்றா இடம் பெற்றுருது. அதுக்கு கலைஞர் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தின தொழில்துறை வளர்ச்சிகள் ரொம்பவே முக்கியமானது. இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமாக தொழில் வளர்ச்சி அடைந்த ஸ்டேட்ஸில் ஒன்று. அது ஓவர் நைட் நடக்கலை, திடீர்னு நடக்கலை. அதுக்கு நம்ம ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷன் நிச்சயமாக தேவை இல்லையா? அது கலைஞர் ஆட்சியில் நடந்தது. இதை பற்றி நிறைய பேர் இப்போ யோசிக்கிறது இல்லை. இண்டஸ்ட்ரியலைசேஷனில் டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணது, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணது, மூணுமே உங்களுக்கு 90களில் அதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாடுடைய பிக்கப் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டும் சரி, எக்கனாமிக் குரோத்தும் சரி, அது 90ஸ்ல தான் உங்களுக்கு இவர்கள் ஏற்கனவே போட்ட விஷயங்கள் அதனுடைய பயனை நம்ம தெரிய நமக்கு பார்க்க முடியுது. அதனால தான் உங்களுக்கு எல்லா சமூகங்களையும் நீங்கள் ஆட்கள் நகரங்களில் நிறுவனங்களில் வேலை செய்யறதை பார்க்க முடியும். 1963 மார்ச் 21 தமிழக சட்டசபையில் திமுக அப்போது எதிர்க்கட்சியா இருந்தாங்க. தொழில்துறை மானியத்தின் மீதான விவாதங்கள் அப்போது காரசாரமா நடைபெற்று இருந்தது. எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்த கலைஞர் தமிழகத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு தமிழகத்துல முதல்ல அதிகமான தொழிற்சாலைகளை உருவாக்கணும், அது மட்டும் இல்லாம தொழில்துறையில மேலும் கவனத்தை செலுத்தணும்னு சொன்னாரு. எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டு வெறும் பேச்சில் மட்டும் மாநிலம் வளர வேண்டும் என்று சொல்லும் வழக்கமான கட்சி அல்ல திமுக. கலைஞரும் வழக்கமான அரசியல்வாதி அல்ல. 1963 ஆண்டில் இந்த அரசு தனியார் துறைகளை ஊக்குவிக்கிறது, ஆனால் பொதுத்துறைகளை கண்டுகொள்ளவில்லை. தனியார் துறைகளை நீக்கிவிட்டு இந்த அரசு பொதுத்துறைகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குரல் கொடுத்தார். ஆளும் கட்சியாக வந்ததும் கலைஞர் எதிர்க்கட்சியாக சொன்னதை முதலமைச்சராக செய்து காட்டினார். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் 1970 தேசிய வளர்ச்சி குழு கூட்டம் நடைபெற்றுச்சு. அதில் மாநிலங்களுக்கு ஒதுக்கியுள்ள 175 கோடி ரூபாயை எல்லா மாநிலங்களுக்கும் தமிழகத்துக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். வறட்சிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 100 கோடி ரூபாயில் தமிழகத்துக்கு ஏதுமில்லாமல் இருக்கிறது. இதில் தமிழகத்தை வஞ்சிக்க கூடாது. சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை வேண்டும் என 15 வருடங்களாக கேட்கிறோம். அதற்கு பதில் என்ன? எங்கள் கோரிக்கையில் கல்லை போடாமல் அடிக்கல்லை போடுங்கள் இப்படின்னு கலைஞர் சொன்னாரு. அடுத்த 27 நாளில் தமிழகத்தின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் இந்திரா நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். மாநில உரிமைகளை மத்தியில் மற்ற மாநிலங்களும் பேசி பெற கலைஞர் ரோல் மாடலாக விளங்கினார். 1956 பொதுத்துறை நிறுவனமான சதன் ஸ்ட்ரக்சரல்ஸ் நஷ்டம் காரணமாக மூடப்பட்டது. தொழிலாளர்களின் நலன் கருதி 1971 தமிழக அரசே நடத்தும் நிறுவனமாக அதை அறிவித்தார் கலைஞர். சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களின் எதிர்காலத்துக்கு சிட்கோ மூலம் 1970 வித்திட்டார்.
1971 இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநில அரசு 26%, தனியார் 25%, 49% மக்கள் பங்களிப்பும் உள்ள ஜாயிண்ட் செக்டார் கூட்டுத்துறையை கலைஞர் உருவாக்கினார். இதே முறையில்தான் தூத்துக்குடி உரத் தொழிற்சாலையும் துவங்கப்பட்டது. 1971 76 வரை 5 ஆண்டுகளில் 514 தொழில் நிறுவனங்களை இத்திட்டத்தின் கீழ் நிறுவி சிறு மற்றும் குறு தொழில்களின் மேம்பாட்டுக்கு வித்திட்டார். 1989 இந்த ஒரு ஆண்டில் மட்டும் 309 தொழில்கள், 12100 குறு தொழில்கள் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் பெற்றன. 49 கோடியே 95 லட்சம் ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வந்த தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் 1989 90களில் 31 கோடி நிகர லாபத்தை எட்டியது. 50க்கும் மேற்பட்ட தொழில் வளர்ச்சி திட்டங்களின் மூலம் நலிந்து கிடந்த தமிழகத்தின் தொழில்துறையை 2 ஆண்டுகளில் சீரமைத்தார் கலைஞர். வெறும் பொருளாதார வளர்ச்சியும் சமூக வளர்ச்சியும் மட்டும் நிரந்தரமான வளர்ச்சி அல்ல, இரண்டும் சமநிலையாக வளர வேண்டும் என்பதை தமிழகத்தின் வாயிலாக இந்தியா முழுவதற்கும் உணர்த்தியவர் கலைஞர். வேலைவாய்ப்பை ஏற்படுத்திட்டா மட்டும் போதாது, அந்த வேலைவாய்ப்பு எல்லா விதமான மக்களையும் சென்று சேர்கிறதான்றது அதை கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம். மாற்றுப்பாலினத்தவரை எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே கொண்டு வராரு, மாற்றுத்திறனாளிகளை எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே கொண்டு வராரு. அரசு வேலைகள்லையும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருக்கிற வேலைகள்லையும் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடுனால இன்னைக்கு அரசு துறைகள்லையும் அரசு நிறுவனங்கள்லையும் கிட்டத்தட்ட ஆண் பெண் விகிதம் சரிபாதியாக இருக்குது. இந்த ஒரு பாலின சமத்துவத்துக்கு கலைஞருடைய அந்த பணி மெச்சத்தக்கது. தலித் ஓபிசியிலிருந்து என்டர்பிரினர்ஸாக கூட வர முடிஞ்சதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இன்னும் மற்ற மாநிலங்களில் கிடையாது. வட மாநிலங்கள் ஜாட் ப்ரொட்டஸ்ட், மராட்டா ப்ரொட்டஸ்ட் கூட ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்குள்ளே ஃபுல்லாக போக முடியல இந்த கம்யூனிட்டிங்கெல்லாம். இங்கே அதுக்கான சில சாத்தியக்கூறுகள் இருந்தது. சிப்காட் இன்றைக்கும் தமிழகத்தின் பின்தங்கிய மாவட்டங்களில் சிறப்பாக இயங்கும் சிப்காட்களை பார்க்க முடிகிறது என்றால் அதற்கும் கலைஞர்தான் காரணம். 1971 தமிழக அரசுக்கே முழுவதும் சொந்தமான சிப்காட் உருவாக்கப்பட்டது. தமிழகத்தில் பல இடங்களில் தொழில் வளாகங்கள் உருவாக்கப்பட்டன. பின்தங்கிய மாவட்டங்களில் மட்டும் அப்போதே இந்த திட்டம் 46,000 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கியது. 1996 4வது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற கலைஞர் புதிய தொழில் கொள்கையை கொண்டு வந்தார். இந்தியாவின் தொழில்மயமான மாநிலம் என்ற பெருமையை மீண்டும் பெறுவது, இந்திய மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விரும்பும் மாநிலமாக தமிழகத்தை மாற்றி அமைப்பது, தொழில் முனைவோருக்கு தேவையான உலகத்தரமான அடிப்படை வசதிகளை செய்து தருவது, தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளை எளிமையாக்கி தருவது, முதலீட்டாளர்கள் விரும்பும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பது. இன்று இந்தியா தொழில் துவங்கும் நாடுகளின் பட்டியலில் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு சிந்திக்கிறது. ஆனால் இதை 1996களிலேயே 8 துறைகளின் கீழ் அனுமதி பெற்று தொடங்கக்கூடிய தொழிலை ஒரே விண்ணப்பத்தில் பெறலாம் என தொழில்துறை வளர அன்றே ஒற்றை சாளர முறையை தந்தார் கலைஞர். இந்தியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை அழைக்கப்படும் அளவுக்கு கார் தொழிற்சாலைகளும் கார் உதிரி பாகங்கள் தயாரிப்பும் பெருகின. ஹூண்டாய், மிட்சுபிஷி, லான்சர், ஃபோர்டு ஆகிய நிறுவனங்கள் தமிழகத்துக்கு வந்து லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு வேலை வாய்ப்பை வழங்கின. தகவல் தொழில்நுட்பத்துறை என்ற துறையை முதலில் ஒரு தனித்துறையாக கொண்டு வந்தது கலைஞரின் தொலைநோக்கு பார்வைதான். அமெரிக்காவின் சிலிகான் வேலிக்கு அதிக விசாக்கள் பெறும் மாநிலம் தமிழ்நாடு. தமிழக இளைஞர்கள் மென்பொருள் உருவாக்கத்தில் முன்னணி வகிக்கும் திறன் கொண்டவர்கள் என்ற பெயருக்கெல்லாம் அடித்தளம் வித்திட்டவர் கலைஞரே. தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம ஐடி ரெவல்யூஷனை மிக கரெக்டான முறையில் கையில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஐடி ரெவல்யூஷன் நம்ம இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த உள்கட்டமைப்பு, மனித வளம், இது ரெண்டுமே கரெக்டான ஒரு விகிதத்தில் நம்ம ஊரில் இருந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக எது சொல்லப்படுதுன்னா, கலைஞர் அவர்களோட 1996 முதல் 2001 வரை நடந்த அந்த ஆட்சி. 1998 சட்டசபையில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கென்று தனியாக ஒரு IAS அதிகாரியை நியமித்து அதை ஒரு தனித்துறையாக மாற்றினார். 2000வது ஆண்டில் 340 கோடி ரூபாய் செலவில் டைடல் பூங்காவை அமைத்தார். இன்று கிண்டி தொடங்கி கேளம்பாக்கம் வரை
யோயோ நகரமாக இருக்கும் சைபர் காரிடாரின் நுழைவு வாயிலாக டைடல் பார்க் உள்ளது. 12 மேல்தளங்கள், 2 தரை கீழ்த்தளங்கள் என சென்னையின் இந்த ஐடி அடையாளம் கலைஞர் தந்தது. 1996 முதல் 2001 ஆட்சி என்பது கலைஞரை முதலமைச்சராகவும் திமுக நடத்தும் ஆட்சியாக பார்த்ததை விட தமிழக அரசு எனும் நிறுவனத்தை நடத்தும் சிஇஓவாக கலைஞரை இந்த தமிழகம் பார்த்தது. ஆயிரத்தி 1996 முதல் 2001 ஆட்சியை தொழில்நுட்ப வளர்ச்சி என்று கூறினால், 2006 முதல் 2011 ஆட்சியை தொழிற்துறை சாதனைகளுக்கான ஆட்சி என்று கூறலாம். முதலமைச்சராக கலைஞரும் துணை முதல்வராகவும் தொழில்துறை அமைச்சராகவும் தளபதி ஸ்டாலின் செய்த சாதனைகள் பிரமிக்க வைப்பவை. 47,000 கோடி முதலீட்டில் 37 புதிய தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டன. 1991க்கும் 2006க்கும் இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு சந்தித்த தொழில் வளர்ச்சியில் 73% வளர்ச்சியை இந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்தது. இந்திய பொருளாதார ஆய்வு மையம் தனது அறிக்கையில் 2006 முதல் 11 வரை 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி 4% வளர்ச்சி அடைந்ததாக பாராட்டியது. இந்த ஆட்சி காலத்தில்தான் ஃபோர்ட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, வீடியோகான், சாம்சங், செயின்ட் கோபைன், நோக்கியா சிமெண்ட்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தடம் பதிக்கின்றன. ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் 30 நிறுவனங்கள் தமிழகத்தில் கால் பதித்தன. மாநிலம் முழுவதும் 1200 மேல்நிலை பள்ளிகளில் 187.66 கோடி செலவில் மாணவர்களின் விருப்ப பாடமாக கணினி அறிவியல் மாறுவதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தினார் கலைஞர். இதன் மூலம் கணினி பயின்ற பட்டதாரிகளுக்கும் வேலை வழங்கினார். இந்தியாவில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கணினி கல்வியை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கினார். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட்னு சொல்லுவாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு. அதாவது எத்தனை பேர் வந்து கிராஜுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்பில் ஆல் இண்டியா ஆவரேஜ் வந்து 22% என்ன சொல்லுவாங்க. தமிழ்நாடு வந்து 44%, ஆல்மோஸ்ட் டபுள் ஆஃப் இட். ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் இளைஞர்கள் வந்து ஏதோ படிச்சிருக்காங்க. இப்போ படித்து அவர்களுக்கு வேலைக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இன்னமும் இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாநிலமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்று ஐடி துறையின் வளர்ச்சி அபரிவிதமானதாக மாறியுள்ளது. அதில் தமிழ்நாடு முன்னிற்கிறது என்றால் அதற்கான விதை கலைஞர் போட்டது. இதற்கான சமீபத்திய உதாரணம், கலைஞரின் உடல்நிலை சரியில்லாமல் காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது இவருக்காக பல இளைஞர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இவர்கள் அனைவரையும் கட்சி தொண்டர்கள் என்று நாம் அழைத்துவிட முடியாது. இவர்கள் ஆண்ட்ராய்டு தமிழர்கள், ஃபேஸ்புக் வாசிகள், விரல் நுனியில் சமூக பிரச்சனைகளை ஆட்டிப்படைக்கும் நெட்டிசன்கள். இவர்கள் ஏன் கலைஞருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும்? கலைஞர் இவர்களுக்காக என்ன செய்து விட்டார் என்று கேட்டால் அதற்கு சைபர் காரிடார் பதில் சொல்லும். இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் வளர்ச்சி அரசியலை பேசுது, நாங்கள் தான் வளர்ச்சியை கொண்டு வரோம்னு சொல்லுது. ஆனால் கடந்த 50 ஆண்டுகளாக ஏதோ ஒரு துறையில் வளர்ச்சி சார்ந்து சிந்தித்து கொண்டிருந்த ஒரு ஆள் கலைஞர் அவர்கள். அவரோட ஆட்சி காலத்தில் உற்பத்தி துறையாகட்டும், சேவைத்துறையாகட்டும், தொழில்துறையாகட்டும் நிறைய விஷயங்கள் வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. ஹெல்த் செக்டர்னு எடுக்கும்போது டாக்டர், பேஷண்ட்டு, நர்சஸ்ஸு, பேராமெடிக்ஸன் அதில் மட்டும் நிப்பாட்டாமல் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு தமிழ்நாடோட எக்கானமி பூஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்து, ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஃபைன் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி அதில் சோஷியல் ஜஸ்டிஸையும் கொண்டு வந்து ஒரு இன்க்ளூசிவான இம்ப்ரூவ்மெண்ட்டை, இன்க்ளூசிவான க்ரோத்தை கொண்டு வந்தது கலைஞர் கருணாநிதினால் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து எல்லாரையும் மீட் பண்ணார். அவர் ரொம்ப அக்சசிபிளாக இருந்தார். அவங்கவுங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால் முன்னேற்றம் வரும்னு போய் அவர்கிட்ட சொல்ல முடியும். அது ஒரு பெரிய, இந்த இண்டஸ்ட்ரி வர்றதுனால என்ன லாபம்னு அவருக்கு புரிஞ்சு அதுக்கு ஹெல்ப் பண்ணார். அது இப்போ எல்லாமே நம்ம தொழிலதிபர்கள்ட்ட கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். கலைஞர் ஆட்சி எப்போ நடக்கும் பொழுதும் கலைஞர் உள்கட்டமைப்பில் மிக தீவிரமாக கவனம் செலுத்துவார்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஏன்னா கிராமப்புறங்களில் வந்து ஒரு அறிவான ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு உழைப்பை தரக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் அவர் நகரத்துக்கு வந்தால் தான் அந்த உழைப்பு என்பது ஒரு செல்வமாக மாறுது. அது அவரோட ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் பாலங்களாக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், உள்கட்டமைப்புகள், தொழில் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறது இதுதான். உனக்கு உழைக்க திராணி இருந்தால், உன்னோட அறிவை வந்து உன்னால் பயன்படுத்துறதுக்கு திராணி இருந்தால்
அதற்கான வாய்ப்புகளை இந்த ஆட்சி எப்பயுமே வழங்கும் என்பதுதான். எக்கனாமிக் டைம்ஸ், ஃபினான்ஷியல் டைம்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஹெரால்ட், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி, டிக்யூ வீக், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆகிய ஆங்கில பத்திரிகைகளும் ஜேஆர்டி டாடா, ரத்தன் டாடா, பில் கேட்ஸ், முகேஷ் மற்றும் அனில் அம்பானி போன்ற புகழ்பெற்ற தொழிலதிபர்களும் பாராட்ட வாழ்ந்தார். மிக மிக சாமானிய குடும்பத்தில் பிறந்து, மிக 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 பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து, தொடக்கப்பள்ளி படிப்பை கூட முழுமையாக முடிக்காமல் இயற்கையாகவே தன்னோடு பிறந்த தமிழ் பற்றால், சுற்றுச்சூழல் உருவாக்கிய சமூக பற்றால் தமிழினத்தின் மீது ஆர்வம் கொண்டு அரசியலில் இறங்கி தனது உழைப்பால் தலைவராக, முதல்வராக முன்னேறிய கலைஞர். எது உண்மை என்பது இப்போதாவது உங்களுக்கு புரிந்திருக்கும். சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்பதுதான் கலைஞரின் தாரக மந்திரம். அந்த வழியில் கலைஞரின் கனவுகளை நிறைவேற்ற தலைவர் ஸ்டாலினின் பயணம் தொடரும்.